ஹலோ எல. இன்னைக்கு 10th ரிசல்ட்டில் உங்கள் அண்ணன் எவ்வளோ மார்க்குன்னு கேட்க தான் ஃபோன் அடித்தேன். 415. சூப்பர். அடுத்த வருஷம் தான் நம்மளுக்கு இருக்குண்ணே. யார் இப்போ அங்கே போனது? அம்மாமே இருக்கு. ஹலோ, ஒரு நிமிஷம் இரு. எம்மா என்னாச்சுமா? ஏமா அழுதுகிட்டு இருக்க? இல்ல நீ ஃபோன் பேசிட்டானா கொஞ்சம் ஃபோனை கொண்டால. ஏம்மா உனக்கு என்னம்மா ஆச்சு? ஏமா இப்போ அழுதுகிட்டு இருக்க? யாருக்கா உடம்பு சரியில்லை? என்னாச்சு சொல்லு. இல்ல ஊர்ல நம்ம பெரியப்பா மகா 10ஆம் கிளாஸ் பரீட்சை எழுதியிருந்தால அவ இன்னைக்கு காலையில மார்க் ரிசல்ட் வந்ததுல இருந்து ரூமுக்குள்ள போய் கதவை பூட்டுனவா கதவையே திறக்க மாட்டேக்காலாம்ல. அங்க எல்லாரும் அங்க போய் இருந்து கதவை திறக்க சொல்லி சொன்ன பிறகும் கதவையே திறக்க மாட்டேக்காலாம்ல. என்னாச்சுமா? என்ன ஃபெயில் ஆயிட்டாளா? என்னது ஃபெயில் ஆயிட்டாளா? வாயில ஃபினாயில் ஊத்தாமல கழுவணும். அவ பாஸ் ஆயிட்டா. அப்புறம் ஏமா அவன் ரூம்குள்ள போய் கதவை பூட்டிட்டு இருக்கா? அதான் பாஸ் ஆயிட்டாள்ல. பாஸ் ஆயிட்டால, மார்க் கம்மியா எடுத்துட்டான்னு உட்காந்து அழுதுட்டு இருக்காளா பிள்ளை. என்ன அப்ப ரொம்ப மார்க் கம்மியா எடுத்துட்டாளா? ஜஸ்ட் பாஸா? அவள எல்லாம் ஒன்ன மாதிரி நினைச்சியால எரும மாட. அவ மார்க் பரவாயில்லாம தான் எடுத்திருக்கா. இருந்தாலும் மார்க் குறைச்சி எடுத்துட்டான்ட்டு போய் ரூம்ல அழுதுட்டு இருக்கா. சரி சொல்லு, எவ்வளவு மார்க் எடுத்திருக்கா? 495 மார்க் எடுத்திருக்காள. 5 மார்க் கம்மியா எடுத்துட்டால, அதான் பிள்ளை உட்காந்து அழுதுட்டு இருக்கா. எம்மா இது உனக்கே ஓவரா தெரியலையாமா? என் ஃப்ரெண்டு ஜஸ்ட் பாஸ் எடுத்துக்கிட்டே அவன் வீட்டில் பாயாசம் கொண்டு வரட்டான்னு கேட்காமா? ஏமா இதுக்கு தானா? இதுக்கு ஏன் குடும்பத்தோட சேர்ந்து அழுதுகிட்டு இருக்கீங்க? போங்கம்மா.